கூட்டுறவுத்துறை மூலம் தமிழ்நாடு இந்தியாவில் உயர்ந்து சிறந்து விளங்குவதாகவும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தேவையான உணவு பாதுகாப்பு உறுதி செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் கூட்டுறவுத்துறை வாயிலாக கடந்த 4 ஆண்டுகளில் 66 லட்சத்திற்கும் அதிகமான விவசாயிகளுக்கு சுமார் 53,000 கோடி ரூபாய் பயிர்க்கடன் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் வழங்கப்பட்ட மகளிர் சுய உதவிக்குழு கடன்களில் கடந்த 2021ஆம் ஆண்டு நிலுவையில் இருந்த கடன் தொகை 2,118 கோடியே 80 லட்சம் ரூபாய் தள்ளுபடி செய்யப்பட்டு 10,56,000த்திற்கும் மேற்பட்ட மகளிர் பயன்பெற்றுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கான கடன் உச்சவரம்பு 20 லட்சம் என்பதை 30 லட்சமாக உயர்த்தி 1,90,499 சுய உதவி குழுக்களுக்கு 10,997 கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 47,221 மாற்றுத்திறனாளிகளுக்கு 225 கோடியே 94 லட்சம் ரூபாய் கடன் வழங்கப்பட்டுள்ளதாகவும், வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கங்கள் 392 கோடியே 52 லட்சம் ரூபாய் அளவிற்கு தானிய ஈட்டு கடன்களும் 2,089 கோடியே 90 லட்சம் அளவிற்கு நகை கடன்களும் வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பணியாளர்கள் நியமனத்தை பொறுத்தவரை இதுவரை 9,132 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாகவும், தமிழ்நாடு முழுவதும் 1000 முதல்வர் மருந்தகங்கள் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.